ஃபஸ்ட்டு ஒன்று நேம் தெரியணும், தேவனுடைய நாமம் என்னன்னு தெரியணும். 2 அந்த வாசல் டோர், வாசல்ன்றது என்ன டோர், டோர் ஆர் கேட், டோர் ஆர் கேட். அப்போ வாசல்னா வாசல் என்னன்னு தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ரத்தம் வேணும், பிளட்டு. அப்போ ஒரு மனிதன் ஆராதனைக்கு போகணுன்னா அவன் ரத்தம் இல்லாதபடி தேவனுடைய ஆராதனைக்கு போக முடியாது, பழி பொருள் வேணும். அப்போ அந்த பழி பொருளை எடுத்துகிட்டு எங்கே கொண்டு போகணும், அந்த தேவனுடைய நாமம் வைக்கப்பட்ட வாசலுக்கு போகணும். அப்போ தேவனுடைய நாமம் என்னன்னு தெரியணும், அது வைக்கப்பட்ட வாசல் எது, அந்த நாமத்தை தேவன் வச்ச அந்த வாசல் எதுன்னு தெரியணும். நீ மற்ற எந்த வாசல்களுக்கும் நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறார், உபாகமம் 16 சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்துவ நிறைய எச்சரிக்கிறார். அப்போ என்ன எச்சரிக்கிறாரு, தேவன் தந்திருக்க ஒரே ஒரு ஸ்தலம் தான் இருக்குது. அப்போ நீ அந்த இடத்த என்ன செய்யணும், நீ தான் என்ன செய்யணும், பத்திரமா தேடி கண்டு கொள்ளணும் அப்படின்றாரு. பலியை வைப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த ஸ்தானத்தை நாம் இங்கே கவனிப்போமாக. பலியை வைப்பதற்கு அவர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் இந்த வாசலில் ஏதாவது ஒன்றில் அதை வைத்துவிட முடியாது. அதை வைப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த ஸ்தானத்தில்தான் அவர் தமது பேரையும் வைத்துள்ளார். பாருங்கள், அவர் அதைத்தான் இங்கே கூறினார். அவர் அதிலே தமது நாமத்தை வைக்க தெரிந்து கொண்டார். இப்போது இந்த இடத்திற்காக வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம்.